பாண்டி பாண்டி, அம்மா பாருப்பா மயக்கத்திலே இருக்கா, டாக்டரை கொஞ்சம் கூப்பிடுப்பா. டாக்டர் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். என்னாச்சு உங்களுக்கு? மயக்கமா இருக்காங்க. தெரியல டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க டாக்டர், கொஞ்சம் பாருங்க டாக்டர். சரி சரி கவலைப்படாதீங்க, நான் பாக்குறேன். ஒன்றும் இல்லை சார், அவங்களுக்கு பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க. நான் இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் போட சொல்கிறேன். சரியா, ஒரு 2 hours கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் சொல்லிருங்க டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்கு. பிபி தான் கொஞ்சம் அதிகமாகி மயக்கம் போட்டிருக்காங்க. டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். என்ன பாண்டி உங்க அம்மாக்கு டென்ஷன்? பாவம் பாரு எப்படி வந்து கிடக்குறா, நிச்சயம் வேற நடக்கல. என்னப்பா நிச்சயமா முக்கியம், நமக்கு அம்மாவோட உயிர் தான் முக்கியம். நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிருச்சம்மா. உங்க அண்ணி வந்து நடந்து கிடக்கு, கடுப்பா வருது. கடைசியில நிச்சயதார்த்தமே நின்றுச்சு. நான் என்ன பண்றது ஜோதி, நம்மளும் பிளான் போட்டு நிச்சயம் வரைக்கும் வந்தோம். தேதி குறிச்சு தட்டு மாத்தியாச்சு, மோதிரம் தானே மாத்தல. என்ன இருந்தாலும் மோதிரம் மாத்துறதானமா நிச்சயதார்த்தம், அதுவே நடக்கலையேமா. சரி விடு ஜோதி, நம்ம உள்ள போய் பாப்போம். நம்ம அண்ணின்னு டிராமா நடிச்சாதான் நம்மள நம்புவாங்க, இல்லனா நம்ம மேல சந்தேகம் வந்துருவா. உள்ள போவோம். என்ன பண்ணி தொலைறது, அத்தையாச்சே, வா போவோம். சரிடி, அங்க வந்து அழுகுற மாதிரி நடி, அப்பதான் நம்புவாங்க. சரி சரிமா. ஐயோ மதனி மதனி, உங்களுக்கு என்னாச்சு? அண்ணே டாக்டர் என்ன சொன்னாருனே? ஒண்ணும் இல்ல லட்சுமி, ஒண்ணும் இல்ல, பதறாத. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, மயக்கம் தான் போட்டு விழுந்திருக்கா. ஐயோ என்னன்னே மயக்கம் தான் சொல்றீங்க? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்களே, ஏதாவது பிரச்சனையா இருக்க போது, நல்லா பாருங்க பாண்டி. நம்ம அம்மா நல்லா தான் நடிக்குது. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் வந்து பிபி அதிகமாகி மயங்கிட்டாங்கன்னு சொன்னாரு. 2 மணி நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க. அம்மா இப்போ கண்ணு முழிச்சிருவாங்க. உனக்கு ஜோதிக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது அண்ணி ஆசைப்பட்டாங்க பாண்டி, இப்படி மயங்கி போய் கிடக்குறாங்களே. அதெல்லாம் நடக்கும் லட்சுமி, எல்லாமே. இந்த லட்சுமி கதை திறந்துருவா இப்ப. எல்லாம் நடக்கிறதுக்குள்ளதான் உன் பொண்டாட்டி மயக்கம் போட்டு கெடுத்துட்டானே. அம்மா அம்மா, அப்பா அம்மா கண்ணு திறக்கிற மாதிரி இருக்கு. பாண்டி என்னங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு என்ன ஆச்சு? மதனி என்ன மதனி இப்படி மயங்கி விழுந்துட்டீங்க? நாங்கலாம் பதறி போயிட்டோம், உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. ஆமாதே, என்னதே ஆச்சு உங்களுக்கு? நாங்க நிச்சயதார்த்தம் கூட பண்ணல, மோதிரம் கூட மாமா மாத்தல, அதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டீங்க அத்தை. ஏ ஜோதி, இப்போ அதான் முக்கியமா. அம்மா எப்படிமா இருக்கா, இப்போ எப்படிமா இருக்கு உடம்பு? எனக்கு ஒண்ணும் இல்ல பாண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். காலையில இருந்து சாப்பிடலையா, அதான் மயக்கம் வந்துருச்சு போல. ஆமாமா, உனக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எல்லாம் சரியா போயிடும். ஐயோ ஜோதி லட்சுமி, என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் மோதிரம் கூட மாத்த முடியாம போச்சு, என்ன மன்னிச்சிருமா ஜோதி. ஆமா, பண்றது பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குது பாரு. பரவாயில்ல இருக்கட்டும், இதனால என்ன? ஆமா மதனி, இப்ப இல்லனா என்ன, பாண்டிக்கு ஜோதிக்கு தான் தேதி குறிச்சாச்சுல, கல்யாணத்தை வச்சுக்கலாம் விடுங்க. இருந்தாலும் மோதிரம் மாத்த முடியாம போச்சு என்னால, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. விடுமா, பாத்துக்கலாம். பாண்டிக்கு ஜோதிக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, நீ கவலைப்படாத, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரியா, கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம்மா, இப்போ என்னம்மா, விடுமா, டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிப்பா பாண்டி. ச்சே, இந்த சாதாரண மயக்கத்துக்காக எல்லாம் நின்னு போச்சே. ச்சே. ஏண்டி தமிழே, தலைய ஒழுங்கா சிக்கு எடுத்து சீவ மாட்டியா? எம்பட்டு சிக்கு இருக்கு பாரு. எம்மா விடுமா, வலிக்குதுமா. சிக்கு எடுத்து சீவனாதான் வலிக்காம இருக்கும். என்ன பொம்பளை பிள்ளையோ, இன்னும் கல்யாணம் ஆயில என்ன பண்ண போறியோ போ. இந்நேரம் அவங்களுக்கும் ஜோதிக்கும் நிச்சயம் முடிஞ்சிருக்கும், மோதிரம் தட்டெல்லாம் மாத்தி இருப்பாங்க. வாடா கூல் சுரேஷ், நிச்சயத்துக்கு போனியே, நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? போட்டோலாம் எடுத்தியா? எங்க நல்லபடியா முடிஞ்சிச்சு, மோதிரத்தை மாத்தறதுக்குள்ள அந்த பண்ணையாரோட பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க. என்னடா சொல்ற? மயங்கி விழுந்துட்டாங்களா? அப்ப நிச்சயம் நின்றுச்சா? அப்புறம் என்ன ஆச்சு? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ பாண்டி, அம்மா மயங்கி விழுந்துட்டாங்களா? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தெரியல அத்தை, ஏதோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ இவ்வளவு போராட்டம் கழிச்சு நிச்சயத்தை நடத்துனாங்க, மயக்கம் போட்டு விழுந்து நிச்சயம் நின்று போச்சே. பாவமே, என்னத்த சொல்றது. சரி, உங்க மாமா எங்கடா? அவர் அப்படியே வயல் வேலைக்கு போயிட்டாரு அத்தை. சரி சரி, எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, நான் போய் சமையல் செய்றேன். தமிழே தலையை கட்டிக்கடி, நான் வரேன். சரிம்மா. என்ன தமிழ் செல்வி, நிச்சயம் நின்றுச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? பொறுக்கி வாய மூடு. தமிழ்ச்செல்வி, மோதிரம் தான் மாத்தல, கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க. நீ பாண்டி கூட சேரலான்னு கனவு காணாத, நான் தான் உனக்கு ஜோடி. ஏச்சி வாய மூடு. அந்த கடவுள் புண்ணியத்துல நிச்சயமே நடக்கல, கல்யாணம் மட்டும் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். பார்க்க தானே போற,
பாண்டிக்கும் ஜோதிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சரியா? சீ போடா பைத்தியக்காரா. ஐயோ அவங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம போய் அவரை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு வருவோம். ஏங்க உங்க அம்மாக்கு எப்படிங்க இருக்குங்க? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, என்னாச்சுங்க சொல்லுங்கங்க. இப்ப நல்லா இருக்காங்களா? அடியே பொறுமையா பேசுடி, எதுக்கு இப்படி பதற? என்னங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்கீங்க? உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னோனே எனக்கு பதறிடுச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியாம ஓடி வந்து கேக்குறேன், நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. உனக்கு யாரு சொன்னா இதெல்லாம்? வேற யாரு? அந்த பைத்தியக்கார கூல் சுரேஷ் தான். உங்க வீட்டுக்கு அவன் தான் போட்டோ எடுக்க வந்தானாமே, அவன் தான் எல்லாத்தையும் சொன்னா. இது மாதிரி மோதிரம் மாத்தல, நிச்சயம் நின்றுச்சு, அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு. ஆமா அந்த பொறுக்கி பையன் கூல் சுரேஷ் தான் போட்டோ எடுக்க வந்தான். எல்லாம் அந்த ஜோதியோட வேலை தான். அவதான் போட்டோ எடுக்க வர சொல்லியிருப்பா அவனை. சீ அதை விடுங்க. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? தமிழ் நானும் ரொம்ப பயந்துட்டேன் தமிழ், அம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. ஆனா இப்ப நல்லா இருக்காங்க, ஒன்னும் இல்ல, சாப்பிடாதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்க சாப்பிடாம என்னங்க அப்படி இருக்காங்க? நீங்களாவது பாத்துக்க கூடாதா? சாப்பிட வச்சிருக்க கூடாதா? பாவம் இல்ல. நான் என்னடி செய்வேன்? நிச்சயம் நடக்கிற சோகத்துல நானே இருந்தேன், எனக்கே பிடிக்காம நின்றுட்டு இருந்தேன். நான் என்னத்த பாக்குறது? ஏங்க உங்க பொறுப்பு தாங்க அம்மா அப்பாலாம் பாத்துக்கிறது. அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா நீங்க? எனக்கே அந்த ஜோதியோட ஏன்டா நிச்சயதார்த்தம் ஆகுதுன்னு கடுப்புல இருந்தேன் தமிழ். இது ஆனா ஒண்ணு தமிழ், எங்க அம்மா மயங்கினதும் ஒரு விதத்துல நல்லதுதான். என்னங்க சொல்றீங்க? உங்க அம்மா மயக்கம் போட்டது நல்லதுதானா? ஏன்? ஆமா தமிழ், நல்ல வேளை அவ கைய பிடிச்சு மோதிரம் மாத்தணுமான்னு இருந்தேன். மோதிரம் மாத்துற நேரத்துல எங்க அம்மா மயக்கம் போட்டு என்ன காப்பாத்திட்டாங்க தெரியுமா? இல்லன்னா என்னால மோதிரம் மாத்திருப்பேன், எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதனாலதான். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதாங்க. நானே கவலையா இருந்தேன், எங்க ஜோதி கையை பிடிச்சி மோதிரம் மாத்திருப்பீங்க, சந்தோஷமா இருப்பா ஜோதின்னு நினைச்சேன். ஆனா கூல் சுரேஷ் சொன்னோன்னே கொஞ்சம் பதறிட்டேன், உங்க அம்மாக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. ஆனா ஒரு விதத்துல சந்தோஷம், உங்க நிச்சயம் நின்னுருச்சுன்னு. ஆமா தமிழ், ஜோதிக்குலாம் செம்ம கடுப்பு, நிச்சயம் நடக்கலையேன்னு. ஆஸ்பத்திரியில இருந்து புலம்புற மாதிரி புலம்புனா, அம்மா பாக்குற மாதிரி பார்த்தா. ஆனா மனசுக்குள்ள கடுப்பு வச்சிருக்கா. என்ன பண்றது, அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதானே நடக்கும். ஆமாங்க, நம்ம காதல் எப்போதுமே ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. நிச்சயமே நடக்கல, கல்யாணமும் எப்படி நின்றுங்க. நிக்கிதோ இல்லையோ, நான் நடத்த விட மாட்டேன். நான் உங்க கழுத்துல தான் தாலி கட்டுவேன். நம்ம காதல் உண்மை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியா? நம்ம காதலுக்கு பெரிய சக்தி இருக்கு தமிழ், அது நம்மள பிரிக்கவே விடாது சரியா? ஆனா அந்த கூல் சுரேஷ் சொல்றான் தேதி குறிச்சிட்டாங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவனும் வேற கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான் உங்க அத்தை பொண்ணோட. ஏண்டி தமிழ், அவனே ஒரு பைத்தியக்காரன், அவன் பேச்ச கேக்குறியடி? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் உங்க கழுத்துல தான் தாலி கட்டுவேன். யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீ தான் என் பொஞ்சாதிடி தமிழ். ஆமாங்க, என்னால உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. எனக்கு நீங்க வேணுங்க. நம்ம எப்போதும் பிரியாம இப்படியே இருக்கணுங்க, அதாங்க என் ஆசை. இந்த பாண்டியும் தமிழும் எந்த ஜென்மத்திலயும் பிரிக்க முடியாதுடி. தமிழ் செல்வி பாண்டிக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். சரிங்க மாமா. என் அழகு தமிழ் செல்விடி நீ.